தமிழ்நாட்டில் மதுவால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தை கண்டித்தும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகன்மூர்த்தி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கூறியது ஏன் இன்னும் பூரண மதுவிலக்கை கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழகத்தில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று கூறினால் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் மதுவால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த மதுவினால் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. தலைவராக இருக்கின்ற பொழுது பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன அந்த எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஏன் பூரண மதுவிலக்கை கொண்டு வரவில்லை? இனி தமிழகத்திலே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு குற்ற வழக்குகள் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்.